In this video, operators in PHP languageல வந்து நம்ம என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் இன் PHP. ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர்னா என்னன்னா, ஆப்ரேட்டர் இஸ் எ சிம்பிள் தட் பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன், அதாவது ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷனை அல்லது பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து அது பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதான் வந்து ஆப்ரேட்டர். பர்ஃபார்ம் ஆன் த ஆப்பரன்ஸ். ஓகேங்களா, ஆப்பரண்ட் இல்லாமல் ஆப்ரேட்டர் வந்து பர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ ஆப்பரன்ஸ் யூஸ் பண்ணி தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஆப்ரேட்டர் அப்படின்றது பொதுவாக என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து பொதுவாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் PHPயில் இருக்குது அப்படின்னா, மொத்தம் 6 செட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். இல்லை ஃபஸ்ட்டு வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது? அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ன்றது என்ன? அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பெர்ஃபார்ம் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் சச் as addition, subtraction, multiplication and division. ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்னா, ப்ளஸ்ஸு, மைனஸ், ஸ்டார், அதாவது ஆஸ்டரிக், ஸ்லாஷு, மாட் ஆப்ரேட்டர். ஸோ ப்ளஸ்ன்றது அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம், மைனஸ் சப்ட்ராக்ஷன், ஆஸ்டரிக் வந்து மல்டிப்ளிகேஷன், ஸ்லாஷ் வந்து டிவிஷன், மாட் ஆப்ரேட்டர் வந்து டிவைட் பண்ணி வர ரிமைண்டரை வந்து ஸ்டோர் பண்ணும். ஃபைண்டிங் த ரிமைண்டர் இன் டிவிஷன் ஆப்ரேஷன், அதாவது டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் கோஷன்ட் வரும். சாதாரண டிவிஷன் ஆப்ரேட்டர் வந்து ஸ்லாஷ் ஆப்ரேட்டர் வந்து கோஷன்ட் எடுத்துக்கும். பட் மாடுலஸ் ஆப்ரேட்டர் வந்து ரிமைண்டர் எடுத்துக்கும். ஓகே, ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். PHPயில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தா, PHPன்றதுல பொதுவாகவே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ன்றது இஸ் ஈக்குவல் டு, அதாவது வேரியபிளுக்கு வேல்யூவை அசைன் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த இஸ் ஈக்குவல் டு பற்றி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு, மைனஸ் இஸ் ஈக்குவல் டு, ஆஸ்ட்ரிக் இஸ் ஈக்குவல் டு, ஸ்லாஷ் இஸ் ஈக்குவல் டு, மாட் இஸ் ஈக்குவல் டு. அதாவது எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸையும் நீங்கள் வந்து அசைன் பண்ணலாம். அதாவது ஷார்ட் ஹேண்டில் அசைன் பண்ணுறது. தீஸ் ஆர் ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு. ஏன் இதை ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ எக்ஸ் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதாவது எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணி வர ரிசல்ட்டை எக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணுறது. ஸோ இதை வந்து ஷார்ட்டாக இந்த மாதிரி எழுதுறாங்க, எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு. இப்போ 2 வாட்டி இங்கே எக்ஸ் வந்துருக்கு பாருங்க, இங்கே ஒரு வாட்டி தான் எக்ஸ் வரும். ஸோ இதுதான் ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு சிம்பிளாக தான் தெரியும், பட் கம்பைலருக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிட். இந்த மாதிரி ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால 2 வேரியபிள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் அதிகம். ஸோ அதே ஒரு வேரியபிள் கொடுத்தீங்க, ஒரே வேரியபிளாக கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க்கு கம்மி. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் இஸ் அ ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர் ஃபார் அடிஷன். அது மாதிரி மற்ற அரித்மெட்டிக் ஆப்ரேஷனுக்கும் ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்ன்றது 2 வேல்யூவை கம்பேர் பண்ணுறது. ஒரு ஆக்ஷன் 2 வேல்யூவை கம்பேர் பண்ணுறது. இது ரெண்டுத்தில் எது பெருசாக இருக்குது, இது ரெண்டுத்தில் எது சின்னதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில லாஜிக்கல் டெசிஷன் நம்ம எடுக்கிறதுக்கு இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் ப்ரோக்ராமில். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஈக்குவல், ஐடென்டிக்கல், நாட் ஈக்குவல், நாட் ஐடென்டிக்கல், அதே போல் வந்து கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணும்போது புரியும். அடுத்து இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ வேல்யூஸ், வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறது, ஒரு மதிப்பு இன்க்ரிமெண்ட் பண்ணுறது. ஸோ இப்போ 5ன்னு இருக்குன்னா 6ன்னு மாற்றுறது. ஸோ இந்த இன்க்ரிமெண்ட், அதே போல் டிக்ரிமெண்ட்னா 5ன்னு இருக்குன்னா 4ன்னு குறைக்கலாம். ஸோ இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் 2 இருக்குது. ஒன்று ப்ரீ இன்க்ரிமெண்ட், இன்னொன்று போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஸோ இதை பற்றியும் நம்ம வந்து ப்ரோக்ராம் நடத்தும் போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா என்ன, போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா என்ன, இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸும் போது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பேர் பண்ணுறோம் இல்லைங்களா, அது மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமில் செட் பண்ணுவோம். அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து மோர் தென் ஒன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ் டு கம்பைன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், மோர் தென் ஒன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டிஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் இஸ் கிரேட்டர் தென் 75 அண்டு ரிசல்ட் ஆல் சப்ஜெக்ட் ஈக்குவல் டு பாஸ். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் பாஸாக இருக்கணும். மார்க்கு பர்சன்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா 75க்கு மேலே இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து டிஸ்டிங்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 கண்டிஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்று
ஓவரால் ஆவரேஜ் வந்து 75 மேலே இருக்கணும். அதே நேரத்தில் எந்த சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகக்கூடாது, எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகிருக்கணும். ஸோ இது 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ இந்த மாதிரி 2 கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா சரி அதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்ன இருக்குன்னா அண்டு, ஆர், நாட்டு, எக்ஸ்ஆர். அண்டுக்கு வந்து ஆம்பர்சன்ட் சிம்பிள் 2 யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆருக்கு வந்து பைப் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நாட்டுக்கு வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்ஆருக்கு வந்து அப்படியே எக்ஸ்ஆர்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அண்டு, ஆர், நாட், எக்ஸ்ஆர் அப்படின்னு 4 லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அண்டு ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஒன்று கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர்ஸ், இன்னொன்று கன்காட்டினேஷன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதில் கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டு கம்பைன் த 2 ஸ்ட்ரிங்ஸ். 2 ஸ்ட்ரிங்கை வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர் கம்பைன்ஸ் 2 ஸ்ட்ரிங்ஸ். 2 ஸ்ட்ரிங் இருக்குன்னா இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 2 தனித்தனி ஸ்ட்ரிங் இருக்குன்னா அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கறது, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒன்றா சேர்க்கறதுக்கு கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கன்காட்டினேஷன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் டாட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இது அப்பெண்ட் பண்ணும். ஸோ கன்காட்டினேட்ன்றது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும். கன்காட்டினேட் அசைன்மெண்ட்ன்றது அப்பெண்ட் பண்ணும். அப்பெண்ட்னா பின்னிணைத்தல்னு சொல்லுவாங்க, பின்னாடி இணைக்கிறது. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட மீனிங் ஒன்று தான், அதாவது ப்ராசஸ் ஒன்று தான், கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகே, கன்காட்டினேஷன் அப்பெண்ட் ரெண்டும் வேறு வேறு. ஓகே, பட் வேறு வேறு, ஆனால் ஒரே மாதிரியான செய்கிற மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி ப்ராசஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அது ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். ஆக மொத்தம் வந்து 6 செட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். பிஹெச்பி ஆப்ரேட்டர்ஸ் இது 5 மார்க்கில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கேள்வி, ரொம்ப ஈஸியான கேள்வி. லிஸ்ட் அவுட் த பிஹெச்பி ஆர் எக்ஸ்பிளைன் த பிஹெச்பி ஆப்ரேட்டர்ஸ் ஆர் எக்ஸ்பிளைன் த ஆப்ரேட்டர்ஸ் அவைலபிள் இன் பிஹெச்பின்னு கேட்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர். ஸோ இது என்னன்னு ஒரு லைன் 2 லைனில் எழுதிட்டு அந்த ஒரு டேபிள் போட்டு அந்த ஆப்ரேட்டர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி அது என்ன ஆப்ரேஷன் பண்ணுது அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். ரொம்ப சிம்பிளாக இந்த ஆன்சர் இந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதோட இந்த 4th சாப்டர் வந்து முடியுது. ஸோ இந்த 4th சாப்டர் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பிஹெச்பி, அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர்ன்ற ஒரு லாங்குவேஜ் பற்றி பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக அது என்ன லாங்குவேஜ் அப்படின்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், வெப் ஸ்கிரிப்டிங், சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இன்டர்நெட்டில் வந்து வெப்சைட்டோட யூசேஜ் என்ன, அந்த வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்கிறோம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஹெச்பி சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதே போல் வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அண்ட் இட்ஸ் மாடல், வேரியஸ் மாடல்ஸ். அதே போல் வந்து பிஹெச்பியோட ஃபண்டமெண்டல், பிஹெச்பி பற்றி ஸ்டார்ட் பண்ணோம். பிஹெச்பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெப் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்பாச்சி டாம்கேட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி வந்து அது எக்ஸிக்யூட் ஆகும், சர்வரில் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், பிஹெச்பி வந்து எப்படியெல்லாம் கோடிங் நம்ம எழுதலாம், ப்ரோக்ராம் எப்படியெல்லாம் எழுதலாம், ஒரு 3 வகையில் நம்ம வந்து பிஹெச்பி கோடிங் எழுதலாம், அது என்னென்னு நம்ம பார்த்தோம். அதே போல் வந்து வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, டேட்டா டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இத்தனை விஷயம் வந்து இந்த சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட 4th சாப்டர் ஓவர். தேங்க்யூ.